Good evening, sir. குட் Good ஈவினிங். evening, sir. Good evening, sir. குட் ஈவினிங். Good evening, sir. நீங்க எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோம் சார். நல்லா இருக்கிறீங்களா? ஆமா Yes, சார். sir. நல்லா படிக்கிறீங்களா எல்லாரும்? ஆமா, sir. ஆமா நாங்கள் வந்து அன்றைக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று தந்தேன். இன்றைக்கு அந்த டெஸ்ட் இன்றைக்கு வந்து நான் வந்து ஒவ்வொன்றா செய்கிறேன். நீங்கள் டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? டெஸ்ட் செய்த ஆட்கள் எல்லாரும் வந்து அந்த கொப்பியை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நீங்கள் எங்க பிளவிட்டு நீங்கள் என்றதை நீங்கள் பார்க்கலாம். எங்க பிளவிட்டு நீங்கள் எங்க சரியா செய்து நீங்கள் என்று பார்த்து நீங்களே உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் போடலாம். சரியா? விளங்குதா நான் சொல்றது? ஆமா, sir. ஓகே. அப்ப முதலாவது நான் வந்து இந்த டெஸ்ட் சர்வேக்குள்ள வந்து நாலு அலகுகளை 4 பாடங்கள்ல தந்தனான். முதலாவது வந்து இருபுடச் சமச்சீர், 2வது வந்து தொடைகள், 3வது வந்து அந்த எண்கோவைகள், 4வது வந்து அந்த மடங்குகளும் காரணிகளும். இந்த 4 பாடங்கள்ல தந்தனான். பிறகு வந்து நாங்கள் போன முறை வந்து சுட்டிகள் படிச்சினாங்கள். அதுல ஹோம்ஒர்க் தந்தனால் அதை பிறகு போவோம். சரியா? இப்ப வந்து தரப்பட்ட உருவில் எல்லா சமச்சீர் அச்சுகளையும் வரைக. இதுக்கு நான் 2 புள்ளிகளை கொடுத்தேன். நான் 2 மார்க்ஸ் இதுல செய்த ஆட்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்தேன். நான் இதுல அநேகமான ஆட்கள் வந்து இதுல சரியா செய்திருக்கிறீங்க. இந்த டெக்ஸ்ட்ல வந்து ஒரு ஆள் வந்து இதுல எத்தனை நான் ஒவ்வொரு ஆட்களா கேட்கிறேன். டமிக்ஷா சொல்லுங்க, இதுல எத்தனை சமச்சீர் அச்சுகள் வரும் இந்த உருவில வந்து? இல்ல கமிக்ஷா கேட்க இல்ல. நான் இருக்கா நீங்க கதைக்கிறது எனக்கு கேட்கிறேன். நான் கதைக்கிறது உங்களுக்கு கேட்குதா? நீங்க கதைக்கிறது எனக்கு கேட்க இல்ல. பாப்பா நான் பிரவாரன். ஓகே. தில்ருக்ஷக் சொல்லுங்க, இதுல எத்தனை வந்து எத்தனை சமச்சீர் அச்சுகள் இந்த உருவில வந்து? 2 சமச்சீர் அச்சு சார். 2. ஏனால் இப்படி ஒன்று வரும், இது நடுவிலே ஒன்று வரும். சரியா? விளங்குதா இது எல்லாருக்கும்? இதுல கேள்வி அனிமே எல்லாரும் சரியா செய்திருக்கிறீங்க இந்த கேள்வி. சரியா? அப்ப நான் இதுல வந்து ஓகே. அடுத்தது வந்து நான் 8 புள்ளிகள். இதுல 4 பகுதிகள் இருக்குது. இதுல வந்து முதலாவது வந்து இருபுடச் சமச்சீருடைய ஒரு உருவில் சமச்சீர் அச்சின் 2 பக்கங்களிலும் உள்ள இரு பகுதிகளும் வடிவத்திலும் பரப்பளவிலும் சமமானவை ஆகும். இது சரியா பிள்ளையாண்டது சொல்லணும். லக்ஷான் சொல்லுங்க, இது சரியா பிள்ளையா? இந்த கூற்று வந்து சரியா பிள்ளையா? சரி. என்ன அப்ப ஏனென்றால் ஒரு சமச்சீர் அச்சுக்குள்ள மடிக்கைக்குள்ள அது 2 பகுதிகளும் இருபுடச் சமச்சீருடைய ஒரு உருவில நீங்கள் சமச்சீர் அச்சின் 2 பக்கங்களையும் பார்க்கக்குள்ள அது இந்த பரப்பும் சமன், வடிவமும் சமன். அதாலதான் அது சமச்சீர் அச்சு என்று சொல்லப்படுது. சரியா? அடுத்தது ஒரு தளவுருவானது நேர்கோடு ஒன்றின் வழியே மடிப்பதன் மூலம் பெறப்படும் இரு பகுதிகளும் பரப்பளவிலும் சமனானவையாக காணப்பட்டு அவை ஒன்றோடொன்று பொருந்தாவிட்டால் அக்கோடு சமச்சீர் கோடு எனப்படும். தில்ருக்ஷினி சொல்லுங்க, இது சரியா பிள்ளையா? சரி சார். இல்ல, ஏன் சரி என்று சொல்றீங்க? நான் ஒரு தளவுருவானது நேர்கோடொன்றின் வழியே மடிப்பதன் மூலம் பெறப்படும் இரு பகுதிகளும் வடிவத்திலும் பரப்பளவிலும் சமனாக காணப்பட்டு அவை ஒன்றோடு ஒன்று பொருந்தாவிட்டால் அக்கோடு சமச்சீர் கோடு எனப்படும். பொருந்தாவிட்டால் சமச்சீர் கோடு அண்டேக்குள்ள வந்து நாங்கள் ஒன்றோட மடிக்கைக்குள்ள ஒன்று பொருந்தோணும். பிள்ளை ரைட். ஓகே, விளங்குதா? அப்ப நீங்கள் எங்க சில பேர் அதுல வந்து எல்லாம் பிள்ளை அதுல வந்து மாறி சொல்லி இருக்கிறீங்க. அதுல அதுல கேள்விய வழிய வாசியுங்கோ. இரு பகுதிகளும் வடிவத்திலும் பரப்பளவிலும் சமன். அப்ப சரி. ஆனால் இன்னொன்று சொல்லினோம், அவையில் வந்து அவை ஒன்றோடு ஒன்று பொருந்தாவிட்டால்
ஒன்றோடொன்று பொருந்தாவிட்டால் அக்கோடு பொருந்தினால் தான் அந்த சமச்சீர் கோடு எனப்படும். இப்ப இங்க முதலாவது வந்து சமச்சீர் ஒன்றோடொன்று பொருந்தினால் தான் இது ஒன்றோடொன்று பொருந்தாவிட்டால் அந்த கோடு சமச்சீர் கோடு அல்ல. ஆகவே இந்த கூற்று வந்து பிழை. சரியா? இது லுக்ஷினி விளங்குதா? ஓகே. அடுத்தது வந்து சதுரம் ஒன்றின் செவ்வகம் ஒன்றினது சமச்சீர் அச்சுகளின் எண்ணிக்கை சமனாகும். யூஜினா சொல்லுங்க, இது சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சுகள்? 4 சமச்சீர் அச்சுகள் சார். 4. செவ்வகத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சுகள்? 2 சமச்சீர் அச்சுகள் சார். 2. அப்ப வந்து சமனாகும் என்றது பிழையான கூற்று. அதுல வந்து அநேகமான ஆட்கள் எல்லாம் பார்த்து நான் எல்லாரும் சரியா செய்திருக்கிறீர்கள். உங்களோட நீங்கள் எழுதின பேப்பர்கள் எல்லாம் முன்னுக்கு வச்சிருக்கிறீங்களா? எல்லாரும் நீங்க டெஸ்ட் செய்த பேப்பர் எல்லாம் நீங்க முன்னுக்கு வச்சிருக்கிறீங்களா? ஓகே. இருபுடை அடுத்தது வந்து கௌஷிகர். இருபுடை சமச்சீரான உருவுக்கு 2 சமச்சீர் அச்சுகள் உண்டு. சரியா பிள்ளையா? சரி சார். ஏன் சரி? சார் ஏன் சரி என்றது எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. இருபுடை சமச்சீரான உருவுக்கு 2 சமச்சீர் அச்சுகள் உண்டு என்றது நீங்க சொல்றீங்க சரி என்று. ஏன் சரி? சார் இருபுடை சமச்சீர் வந்து இப்ப ஒரு பக்கத்து இப்ப இருக்கு, அதை வந்து 2ஆம் மடிக்கலாம் சார். 2ஆம் மடிக்கலாம். ஓகே, அது சரி. ஆனா 2ஆம் மடிக்கலாம். இப்ப நான் இதுக்கு முதல் வந்து யூஜினா சொன்னவ சதுரம் ஒன்றுக்கு நான் கேக்குள்ள சமச்சீர் அச்சுகள் வந்து 4 என்று சொன்னவ. ஒரு தளவுருவுக்கு ஒரு ஒன்றும் இருக்கும் 2ம் இருக்கும் 2 சமச்சீர் அச்சுகள் மட்டும். இதுல கனவேர் பிளவிட்டிருக்கிறீங்க. இந்த கேள்வியில வந்து கனவேர் பிளவிட்டிருக்கீர்கள். இருபுடை சமச்சீரான உருவுக்கு 2 சமச்சீர் அச்சுகள் மட்டும் உண்டது கௌஷிகன், அது பிழை. இப்ப நான் வந்து இத நான் இப்படி ஒரு 2 உதாரணமா வந்து நான் செவ்வகத்துக்கு வந்து எத்தனை சமச்சீர் அச்சுகள் கௌஷிகன்? 2 சார். ஓகே. சதுரத்துக்கு எத்தனை? 4 சார். ஓகே, இப்ப 4 என்று சொல்றீங்க. சரியா? அது மாதிரி இரு சமபக்க முக்கோணிக்கு எத்தனை சமச்சீர் அச்சுகள்? 3 சார். இரு சமபக்க முக்கோணிக்கு 1, செவ்வகத்துக்கு 2. நான் இதை திருப்பி இந்த குரூப்ல போட்டு வர்றேன். சதுரத்துக்கு 4, சமபக்க முக்கோணிக்கு வந்து எல்லா சமபக்க முக்கோணிக்கு 3, நட்சத்திரத்துக்கு 5, இரு சமபக்க முக்கோணிக்கு பாருங்க இதுல 1. ஓகே, 1. சாய் சதுரத்துக்கு 2, ஒழுங்கான ஐங்கோணிக்கு 5, அறுகோணிக்கு 6, எண்கோணிக்கு 8, இணைகரத்துக்கு ஒன்றுமில்லை, சரிவகத்துக்கு ஒன்றுமில்லை. நான் அந்த வட்டத்துக்கு எத்தனை டிலுக்ஷனி சொல்லுங்க. வட்டத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சுகள்? பல. ஓகே, அப்ப வந்து இந்த கூற்று வந்து ஏன் பிழைன்றது கௌஷிகன் உங்களுக்கு தெரியுதா? நான் இந்த கூற்று வந்து இப்ப நான் சொன்னது வந்து இது வந்து நீங்கள் இருபுடை சமச்சீரான உருவுக்கு 2 சமச்சீர் அச்சுகள் தான் உண்டென்றது பிழை. 1ம் வரும், 2ம் வரும், 4ம் வரும், 5 வரும், 8 வரும். அப்ப அந்த தள உருவ பொறுத்து அந்த சமச்சீர் அச்சுகள் வந்து மாறுபடும். சரியா? லக்ஷன் தெரியுதா? லக்ஷன் விளங்குதா? அப்ப இந்த கேள்வியில உலகம் நீங்க சரியா செய்திருந்தால் 8 புள்ளிகள் வந்திருக்கும். அப்ப நீங்க பாருங்க, நீங்கள் எங்க என்னென்ன இடங்கள்ல நீங்கள் வந்து பிளவிட்ட நீங்கள் என்றதை பாருங்க. சரியா? அப்ப இது வந்து முதலாவது அலகுல வந்து இந்த கேள்விகளை நான் தந்த. நான் இந்த ஒரு தளவு உருவம் வந்து அதுல எத்தனை சமச்சீர் அச்சுன்ற ஒரு நோட்ஸ் ஒன்று முதல் அனுப்பினேன். பிறகு 2-3 பேர் எல்லாம் பிறகு கிளாஸ்களுக்கு வந்திருக்கிறீங்க. நான் இப்ப உங்களுக்கு வந்து அதை பிறகு அனுப்பி விடுறேன். பாருங்க, அது ஒரு நோட்ஸா வச்சிருங்க.
ஒரு தள உரு என்றால் என்னண்டது, சாய் சதுரம் என்றால் எப்படி இருக்கும், இரு சமபக்க முக்கோணி என்றா எப்படி இருக்கும், ஒழுங்கான ஐங்கோணி என்றா அப்படி இருக்கும், ஒழுங்கான அறுகோணி என்றா அப்படி இருக்கும், எண்கோணி ஒழுங்கான எண்கோணி என்றால் எப்படி இருக்கும், இனகரம் என்றா என்னன்றது பாருங்க. சரியா? இது இனிமே இப்படி செய்தா இதுல இந்த இதுல இனிமே எல்லாரும் பார்த்தா மார்க்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 10 புள்ளிகள் இந்த இதுல. அப்ப கிட்டத்தட்ட எல்லாரும் ஓரளவு 7, 8, 10 எல்லாரும் எடுத்திருக்கிறீங்க. சரியா? ஓகே. அடுத்தது இது 3000 அடுத்தது தொடைகள். இது கனவேர் இதுல பிளவிட்டு இருக்கிறீங்க. இது நாங்கள் கேட்டது ஏ என்றது தொடை 3666 உள்ள இலக்கங்கள் ஆயின் தொடை ஏயில் உள்ள மூலகங்களை அடைப்பினுள்ளே எழுதுக. இதுதான் அந்த கேள்வி. அப்ப இலக்க மூலகங்கள் இந்த 3600 என கனவேர் இந்த கேள்வியே எழுதி இருக்கிறீங்க. இதுல பார்த்து நான் உங்களோட டெஸ்ட் பேப்பர்ல வச்சிருக்கிறேன். இதுல திருப்பி ஏ என்றதை போட்டுட்டு 3666 உள்ள இலக்கங்கள், அந்த 3666 உள்ள இலக்கங்கள் எத்தனை இலக்கங்கள் இதுல அடைப்பின் உள்ள வரும் திலட்சுமி? 3666 உள்ள இலக்கங்களாயின் தொடை ஏயில் உள்ள மூலகங்களை அடைப்பினுள்ளே எழுதுக. இந்த மூலகங்கள் தொடை ஏயில என்னென்ன மூலகங்கள் வரும்? 3 வரும் சார். 3 வரும். மற்றது 6 வரும். ஓகே. வேற யாவது வருமா? இன்னொரு 6 இல்லங்க, இல்ல இன்னொரு 6 வரும் சார். ஆனால் ஒரு திருப்பி ஒரு மூலகங்கள் யூஜினா சொல்லுங்க, ஒரு மூலகங்கள் அந்த ரிப்பீட் பண்ணுமா? இல்ல சார். இல்ல. திலட்சுமி 3666 என்றால் 3666 3 6 6 6, ரைட்? ஆனால் அத நீங்கள் தொடை என்ற மூலகங்களை அடைப்புக்குள்ள எழுதியக்குள்ள அந்த ஒரு வாரத்தான் எழுதுவீங்க, மற்ற 6 வராது. அதாவது ஒரு தானம் டூப்ளிகேட் பண்ணப்படாது, இதெண்டாது. அப்ப 3ம் 6ம் தான் எழுதுவீங்க. திலட்சுமி விளங்குச்சா? ஆமா சார். அந்த நீங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் உங்களோட மெத்துல எடுத்தீங்கள் என்றால் உங்களோட மெத்துல அந்த புத்தகங்களை நீங்கள் ஒரு புத்தகத்திலையும் நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களோட புத்தகத்துல பொலிப்பண்டு புத்தகம் தெரியும், பொலிப்பண்டு தெரியணும். அந்த கடைசியில ஒரு பொலிப்பண்டு தெரியணும். அந்த பொலிப்பை நீங்கள் வாக்கிங்கள் என்றால் அந்த புத்தகத்துல இருக்கிற அந்த பாடத்தின் ஒரு சமரி எனக்கு பொலிப்பு நீங்கள் பக்கம் 22 பாருங்க. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா உங்களோட தொடைய ஒரு பாடத்துல அந்த ஒரு நல்ல ஒரு சமரி தந்திருக்கணும். உறுதியாக வேறாக்கி இனங்காணக்கூடிய தொடை எனப்படும். தொடை ஒன்றில் அடங்குபவை அதன் மூலகங்கள் ஆகும். தொடை ஒன்றுக்குரிய மூலகங்களை எழுதி காட்டும் பொழுது அவ்வொரு மூலகத்தையும் காட்புள்ளியால் பிரித்து இரட்டை அடைப்புக்குள் எழுதப்படும். கமா போடணும். சரியா? அப்ப நாங்கள் எழுதியக்குள்ள போட்டுட்டு கமா போடணும். தொடை ஒன்றில் உள்ள ஒரு மூலகம் ஒரு தடவை மாத்திரம் எழுதப்படும். சரியா? கௌஷிகன் விளங்குதா? விளங்குது சார். ஓகே. தொடை ஒன்றின் மூலகங்களை நிச்சயமாக வேறுபடுத்தி அறிய முடியுமாயின் அதன் பொது பண்பை தொடையாக இரட்டை அடைப்புக்குள் எழுதி காட்டலாம். தொடை ஒன்றை வெண்வெளிப்படம் மூலமும் காட்டலாம். அப்ப இந்த தொடை என்ற பாடத்துல இதை பாத்தீங்கன்னா இந்த பொலிப்பு தெரியணும். ஒவ்வொரு பாடத்தையும் பொலிப்பை வாசியுங்க. அந்த பொலிப்பு வாசிக்கைக்குள்ள உங்களுக்கு அந்த பாடத்தை இந்த பாடத்துல முக்கியமானதுகள் இந்த பொலிப்பில கவ பண்ணப்படும். தமிழ்ச்சியா விளங்கிச்சுதா? நான் அந்த டெஸ்ட்ல நான் தரைக்குள்ள
இதுல வந்து இதுல வந்து நான் நினைக்கிறேன் இந்த கிளாஸ்ல டெஸ்ட் எழுதினாக்கள் எல்லாரும் பிளவிட்டு இருக்கிறீங்க. அப்ப ஏ வந்து 3ம் 6ம் வரும். ஏ ஈக்குவல் இந்த அடைப்புக்குறி துவக்கம் 3, 6 அடைப்புக்குறி முடி. இது இப்படி செய்திருந்தா 2 புள்ளிகள் தந்திருப்பேன். அப்படி இல்லாட்டி ஒரு புள்ளியும் இல்லை. ரைட்? விளங்குதா லக்ஷன்? விளங்குச்சுதா? ஆமா சார். ஓகே. விதுஷன் விளங்குச்சுதா? எங்க நீங்கள் அது நீங்கள் உங்க டெஸ்ட் பேப்பர் வச்சிருந்தா பாருங்க என்னண்டு. சரியா? அடுத்தது வந்து கேள்வி வந்து வெண்ணுருவில் வகை குறிப்பிடப்பட்டுள்ள தொடையை பொதுப்பண்பை எழுதுவதன் மூலம் அடைப்பினுள் வகையை குறித்து காட்டுக. இந்த கேள்வியில வந்து 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பொதுப்பண்பை எழுதணும், அடுத்தது வந்து அடைப்பினுள்ள நீங்கள் எழுதணும். இது 2ம் எழுதினாத்தான் 4 புள்ளிகள். சில அநேகமான ஆக்கள் வந்து பொதுப்பண்பை மட்டும் எழுதியிருக்கிறீங்க, அடைப்புக்குள்ள எழுதிய இல்லை. இந்த பொதுப்பண்புன்றது என்ன லக்ஷான் சொல்லுங்க. இதுல இதுக்குள்ள பொதுப்பண்பு என்ன? இந்த வெண்பெறி படத்துல 2, 4, 6, 8 என்றதை சொல்லி இருக்கிறான். இது வந்து இது பொதுப்பண்பு என்ன? இரட்டை எண்கள். அது சரி. அப்ப 2க்கும் குறிப்பா நீங்க சொல்ல போனால் 2க்கும் 8க்கும் இடைப்பட்ட இரட்டை எண்கள். சரியா? ஓகே. அது முதலாவது பகுதி. இப்ப நான் இரட்டை எண்கள் என்று நீங்க சொல்லி கனவே எழுதி இருக்கிறீங்க. இரட்டை எண்கள் என்று நான் எல்லாத்துக்கும் சரி போட்டேன். ஆனால் வந்து நீங்க குறிப்பா எழுத போனீங்கள் என்றால் இரட்டை எண்கள் என்றால் 2க்கும் 8க்கும் இடைப்பட்ட இரட்டை எண்கள் என்றுதான் சரி வரும். ஏனென்றால் வந்து இது இரட்டை எண்கள் என்று 10ம் இரட்டை எண்கள், 12ம் இரட்டை எண்கள், 14 இரட்டை எண்கள். ஆனா வந்து இதுல வந்து 2, 4, 6, 8 தான் தந்திருக்குது. ஆகவே நீங்க குறிப்பா நீங்க சொல்ல போனால் 2க்கும் 4க்கும் 2க்கும் 8க்கும் இடைப்பட்ட இரட்டை எண்கள் என்று எழுதணும். அது வந்து ஒரு பகுதி. அடுத்தது வந்து அடைப்பின் உள்ள எழுதணும். அடைப்புக்குள்ள எப்படி எழுதுவீங்கள் யுஜினா? அப்ப அடைப்புக்குள்ள எழுத தெரியுதானே? அடைப்புக்குள்ள எழுதியக்குள்ள ஏ என்று போட்டு பிராக்கெட்டை துவக்கி ஏ சமன் பிராக்கெட்டை தொடக்கி 2, 4, 6, 8 என்றதை போட்டு பிராக்கெட் முடிவு. சரிதானே யுஜினா? சரி சார். அப்படி. ஆனா அது வந்து கனவே எழுதியில்லை. நீங்கள் வந்து எல்லாரும் வந்து பொதுப்பண்பை எழுதி போட்டு அடைப்புக்குள்ள எழுதியில்லை. அப்ப நாங்கள் அது அடைப்புக்குள்ள எழுதாதாண்டா நான் 2 புள்ளிகளை மட்டும்தான் கொடுத்தேன். சரியா? உங்களை திருத்தைக்குள்ள 2 புள்ளிகளை விட்டு. அப்ப இதெல்லாம் முக்கியம் வந்து உங்களோட கேள்வியை வந்து ஒரு டெஸ்ட்ல வந்து கேள்வியை விளங்குங்க. அந்த கேள்வியை விளங்கி அந்த கேள்வி என்ன சொல்லுது என்று விளங்கணும். தில்ருக்ஷி விளங்குதா? ஓகே, சரிங்க. அப்ப இதுல வந்து இது வந்து தொடைகள்ல வந்து இது வந்து தொடைகள்ல உள்ள தொடைகள். அப்ப நான் வந்து முதலாவது பாடம் வந்து இருபுட சமச்சீர்ல 10 புள்ளிகள் டோட்டல். இது வந்து 6 புள்ளிகள். இதுல வந்து அநேகமான ஆட்கள் எல்லாரும் சரியா செய்திருக்கிறீங்கள். 4 ஒரு ஆள் தான் 2 வந்திருக்கிறார். அப்ப நீங்கள் இதுல வந்து எங்க பிளவிட்டு நீங்கள் எல்லாம் தெரியுதா? இதுல நீங்கள் உங்களோட எல்லாரும் கௌஷிகன் எல்லாரும் வந்து உங்களோட டெஸ்ட் பேப்பரை முன்னுக்கு வச்சிருக்கிறீங்களா? கௌஷிகன், தில்ருக்ஷன். அப்ப நீங்கள் இதுல என்ன எங்க பிளவிட்டு நீங்கள் எல்லாம் தெரியுதா உங்களுக்கு? இந்த கேள்வியை நான் திருப்பி தந்தேன். அப்படியே நான் தந்தேன். திருப்பி அடுத்த டெஸ்ட்ல எல்லாரும் 6க்கு 6 எடுப்பீங்களா? சரி. அடுத்தது வந்து இது வந்து அடுத்த இது வந்து 5, 6, 7, 8, 9 இந்த 5 கேள்விகளும் வந்து என்ன எண்கோவையில தந்திருக்குது. அப்ப இதுல வந்து ஓகே கௌஷிகன் சொல்லுங்க. ஒரு எண்கோவையை நீங்கள் வந்து சுருக்கைக்குள்ள முதலாவது என்ன செய்வி? முதலாவது என்னத்தை
ஒரு எண்கோவை எண்டைக்குள்ள வந்து எண்களை பற்றிய ஒரு எண் குறியீடுகளை கொண்ட ஒரு 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 இ- ஒரு இது ஒரு ஒரு வடிவம்தான் வந்து எண்கோவை எனப்படும். சரியா? இதுல வந்து முதலாவது என்னத்தை சால்வ் பண்ணுவீங்க, என்னத்தை இதுண்டுவீங்க கௌஷிகன்? சார் எண்கோவைய நீங்கள் சுருக்கேக்குள்ள அதுக்கு ஒரு ஒரு ரூல் இருக்குது. ஒரு 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 எதை முதல் சுருக்கோணம் எண் எண் குறியீடுகள் எண்டைக்குள்ள வந்து ஒரு பெருக்கல், பிரித்தல், கூட்டல், கழித்தல், அதுகள் எல்லாம் சொல்றது எண் குறியீடுகள் என்று சொல்றது. அப்போ ஒரு எண்கோவை எண்டைக்குள்ள இப்படியான பல இதுகளை கொண்ட இதுதான் வந்து எண்கோவை. இது ஒரு எண்கோவை நான் காட்டுறது. இது ஒரு எண்கோவை, ரெண்டாவது ஒரு எண்கோவை, மூன்றாவது எண்கோவை. இதுல வந்து நீங்கள் வந்து எண்கோவை எண்டைக்குள்ள வந்து முதலாவது என்னத்தை சுருக்குவீங்க. முதலாவது ஒரு ஒரு ரூல் இருக்குது. எது முதல் செய்யணும், எது பின்னுக்கு செய்யணும் என்ற ரூல் இருக்கு கௌஷிகன். முதலாவது என்னத்தை நீங்கள் சுரு என்னத்தை சுருக்குவீங்க? முதல்ல என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்டா கழிக்கணும் சார். எது கழிக்கணும்னு பார்த்துட்டு விலங்கையில சார் அதுல எது கழிக்கணும்னு பார்த்துட்டு அதை கழிக்கணும் சார். இல்ல, முதலாவது சொல்லுங்க. சரியா? 36 தரம் 3 பிராக்கெட்டுக்குள்ள மற்றது பிரித்தல் 9. இது முதலாவது எதை செய்வீங்க சார் 36 வந்து 3ஆல வந்து பெருக்குவோம் சார். பெருக்கிட்டு அப்புறம் சார் அந்த வர்ற விடைய வந்து 9ஆல பிரிக்கணும் சார். ஓகே. ஆனா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலை சொல்லுவீங்களா? அது தெரியாதே சார். ஓகே. அந்த யூஜினா சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுக்கு எதை முதல் செய்வீங்க, எதை ஒரு இப்படியான இது எதை முதல் செய்வீங்களண்டு? பிராக்கெட்ல உள்ள சார். ஓ, முதலாவது வந்து அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறது முதலாவது செய்வீங்க. முதலாவது வந்து அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறது தான் முதலாவது செய்வீங்க. அடுத்தது என்ன செய்வீங்க? ரெண்டாவது வகுத்தல் சார். ரெண்டாவது வகுத்தல். இதுல பாத்தீங்கள் என்றால் முதல் அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறத முதல் செய்வீங்க, அடுத்தது வகுத்தல். சரி, அடுத்தது மூன்றாவது பெருக்கல் சார். பெருக்க. மூன்றாவது பெருக்க. அடுத்தது கூட்டல் சார். கூட்டல். சரி, அடுத்தது கழித்தல் சார். கழித்தல். ஓகே. இது ஒரு ஆர்டர் இருக்குது கௌஷிகன் செய்யறதுக்கு. அதை சொல்றது போட்மேஸ் ரூல். அண்டு பி, முதலாவது பி, அது வந்து பிராக்கெட். அடுத்தது வந்து டி, ஓவை விடுங்கோ. டி வந்து டிவைட், வகுத்தல். அடுத்தது எம், எம் வந்து மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். ஏ வந்து அடிஷன், கூட்டல். அடுத்தது எஸ் வந்து சப்ஸ்ட்ராக்ஷன். போட்மேஸ் ரூல். விளங்குதா? இது தில்ருக்ஷினி விளங்குதா? விளங்குது சார். விளங்குதா? ஓகே. அப்ப இந்த கேள்வி வந்து அநேகமான ஆட்கள் சரியா செய்திருக்கிறீங்க. அப்ப நான் எதிர்பார்க்கிறேன் இது வந்து எல்லாருக்கும் வந்து விளங்கிச்சு என்று நினைக்கிறேன். இது வந்து நான் போயில கணக்க 36 இதுல பாத்தீங்கள் என்றால் இதுல ஓகே. இதுல வந்து நீங்கள் எல்லாரும் வந்து உங்களோட டெஸ்ட் பேப்பர்ல முன்னுக்கு வச்சு இதுல வந்து இதுக்கு முதலாவதுக்குரிய ஆன்சர் வந்து ஓகே. இதுல முதலாவதுக்கு ஆன்சர் 12, ரெண்டாவதுக்கு ஆன்சர் 0, மூன்றாவதுக்கு ஆன்சர் 18. இதுல இந்த மூன்றுலையும் நீங்கள் உங்களை முன்னுக்கு வச்சு இது வரையிலே என்றால் ஏன் வரையிலே என்று பாருங்க. ஒரு 1 மினிட் தாரன். இதுக்கு 12 விடை, இதுக்கு 0, இதுக்கு வந்து 18. எல்லாரும் ஒரு 1 மினிட் தாரன். உங்களுக்கு இதுல இதையாவது உங்களுக்கு விடை இது சரியா வரையிலே என்றா சொல்லுங்க. இது பார்க்கல சார். எல்லாமே சரியா வருது சார். சரியா இருக்கா? குட் 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 குட். ஓ சார். எல்லாரும் சரியா இருக்கா? ஓகே.
சார் எல்லாம் சரி இருக்கு சார். சரியா? தில்ருஷினி சரியா? சார் எனக்கு சார் எனக்கு பிழை சார் 2. இப்போ ஏன் பிள்ளைன்னு விளங்கிச்சா உங்களுக்கு? சார் புரியல. என்னத்துல பிளவிட்டு நீங்கள் இதுல? 2வது 3வது சார். ஓ, ஏன் அதுல இப்ப ஏன் பிளவிட்டு நீ சரி பிளவிட்டது சரி, ஏன் பிளவிட்டு நீங்க 2 இப்ப விளங்குதா? ஆமா சார். ஓகே. ரெண்டாவதுல வந்து ரெண்டாவது ரெண்டுக்குள்ள நீங்கள் வந்து முதல் பிராக்கெட்டுக்குள்ள செய்யணும், அடைப்புக்குறிக்குள்ள 4 தர 3 தான் முதல் செய்வீங்கள், 12. சரியா? அடுத்தது வந்து நீங்கள் வந்து வகுத்தலை செய்யணும், 36 பிரித்தல் 12 அதை முதல் செய்யணும். அப்ப 36 12ஆல பிரித்தல் அதனை விட வந்து 3. கடைசியா வந்து கழித்தலை செய்யணும், 3 கழித்தல் 3 சய 3 சைவ. விளங்குதா? இப்ப நீங்க இந்த இப்ப திருப்பி இந்த கேள்வியை தந்தா சரியா செய்வீங்களா? பிளவிட்டா பரவாயில்ல, நீங்கள் அதே பிள்ளைய பிளவிடக்கூடாது, அதான் முக்கியம். சரியா? எல்லாரும் பிளவிட்டுத்தான் லேர்ன் பண்றது. ஆனா நீங்கள் ஏன் பிளவிட்டு நீங்கள் என்றது தெரியணும். இப்ப நான் திருப்பி தெரியக்குள்ள இப்ப திருப்பி இந்த கணக்கை நான் திருப்பி தந்தேன் என்றால், அல்லது இதை மாதிரியான ஒரு கணக்கை தந்தேன் என்றால் வந்து நீங்க சரியா செய்ய தெரியிருக்கணும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து வைத்தியர் ஒருவர் அதாவது சிகிச்சை நிலையத்தில், இது 4 புள்ளிகள் கொடுத்திருக்கிறேன். 4 புள்ளிகள் கொடுத்திருக்கிறேன். வைத்தியர் ஒருவர் தனது சிகிச்சை நிலையத்தில் நோயாளிகளை பரிசோதனை செய்யும் ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கும் 1200 ரூபாய் வருமானமாக பெறுகிறார். அவர் நாளொன்றில் 2 மணித்தியாலம் வீதம் 7 நாட்கள் நோயாளிகளை பரிசோதிக்கிறார். வாரம் ஒன்றில் அவருக்கு கிடைக்கும் வருமானத்தை காண்க. விதுஷன், இதுல வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இதுல அநேகமான ஆட்கள் சரியா செய்திருக்கிறீங்க. ஆனா கடைசியில வந்து அந்த பெருக்கல்ல பிளவிட்டு இருக்கிறீங்க. ஏனென்று தெரியல. கடைசியில எல்லாரும் சரியா செய்திருக்கிறீங்க, ஆனா பெருக்கல் கடைசியில பெருக்கைக்குள்ள வந்து பிளவிட்டு இருக்கிறீங்க. அது ஏனென்று தெரியல. ஒரு பார்ப்போம். அப்ப விதுஷன், இந்த கேள்வியில என்னென்ன ஸ்டெப்ஸ் செய்வீங்கன்றது சொல்லுங்க. சார் ஒரு 2 மணித்தியாலத்துல எத்தனை 15 நிமிடங்கள் இருக்குன்னு பார்க்கணும் சார். ஓகே. 2 மணித்தியாலத்துல எத்தனை 15 நிமிஷம் இருக்குன்றத பாப்பீங்களா? இப்ப 2 மணித்தியாலத்துல எத்தனை 15 நிமிஷம் இருக்குது? 8 தடவை வருது சார். 8. ஏன்னா ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிஷம், அப்ப 2 மணித்தியாலத்துல 120 நிமிஷம். அப்ப ஒவ்வொரு 15 நிமிஷமா 8 15 நிமிஷம் இருக்குது. ஓகே, குட். அதுக்கு அடுத்தது என்ன செய்வீங்க? 1200 அந்த 8 பெருக்கணும் சார். 1200 8 பெருக்கணும். என்றால் ஒரு 15 நிமிஷத்துக்கு 1200 ரூபாய் பெறுவார்கள். 8 அது 8 15 நிமிஷம் இருக்குது. அப்ப 1200 தர 8 அது வந்து 9600 வரும். சரியா? ஓகே. அடுத்தது என்ன ஸ்டெப் செய்வீங்க? அப்ப ஒரு நாளைக்கு வந்து 9600 ரூபாய் வருது சார். 7 பெருக்கணும். அப்ப 9600 ஒரு நாளைக்கு வருது. அடுத்தது 7ஆல பெருக்கணும் சார். பிறகு 7ஆல பெருக்கணும். என்ன 7 நாள் இல்ல கேட்டிருக்கு. ஒரு நாள்ல 9600, 7 நாட்கள்ல வந்து 9600 தர 7. சரியா? 9000 தர 7 என்றால் 67200 வரணும். ஓகே விதுஷன்? ஓகே சார். விளங்குதான். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் சரிடா. ஆனால் வந்து கடைசியா வந்து 7ஆல பெருக்கணும். ஏன்னா 7 நாட்கள் நாங்கள் ஒரு நாள்ல தான் பண்ணினாங்க. இப்ப ஒரு நாளையில வந்து அவர் 2 மணித்தியாலம் தான் செய்கிறார். அப்ப வந்து 15 நிமிஷத்துக்கு 1200 ரூபாய் என்றால் 2 மணித்தியாலத்துக்கு 9600 ரூபாய். 7 நாட்கள். அப்ப இதுல கடைசியில கேட்ட கேள்வி என்ன? வாரம் ஒன்றில் அவருக்கு கிடைக்கும் வருமானத்தை காண்க. ஒரு வாரத்துல எத்தனை நாள் திலுக்ஷன்? ஒரு வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள் சார். 7 நாள். அப்ப வாரம் ஒன்றைக்குள்ள 7 நாள். அப்ப ஒரு நாள் அண்டைக்குள்ள 9600 என்றால் 7 நாட்கள்ல வந்து
67,200 ரூபாய் வரும். உங்களோட பதில்கள் வந்து 67,200 என்றால் பாருங்க, வராட்டி பாருங்க நீங்கள் எங்க பிளவிட்டீங்கன்னு பாருங்க. அடிமான அக்கறையில உங்களுக்கு அந்த கேள்வி விளங்கி இருக்குது. நான் அதுல பாக்குறேன் வந்து இதுல பாக்குறேன் இந்த கேள்வி விளங்கி இருக்குது. சில பேர் வந்து 9,600 விட்டுட்டீங்க ஒரு நாளை பார்த்துட்டு. அப்புறம் வந்து 2 நாள் வந்து அது ஒரு கிழமைக்கு தான் கேட்டிருக்கிறேன் வேற 3க்கு. அப்ப திருப்பி 7ஆல பெருக்கணும். சில பேருக்கு வந்து சில ஆட்களுக்கு வந்து அந்த பெருக்க கடைசியா வந்து நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் போட்டிருக்கீங்க. அது என்ன எப்படி அதை வந்தேன்னு தெரியல. சில பேர் வந்து இந்த பெருக்கல்ல கடைசியா பிளப்பட்டிருக்கிறீங்க. கடைசியில வந்து இந்த 7 நாள் வந்து கடைசியில வந்து இந்த 67,200 வேற இல்லை உங்களுக்கு. 67,200 வேற இல்லை. அது அந்த கடைசியில பிளப்பட்டிருக்கீங்க. நான் சிலதுகளை வந்து அப்படியா க்ளோஸா வந்ததுகளுக்கு நான் ஒரு புள்ளி போட்டேன். நான் ஒரு எல்லாருக்கும் சைபர் போட இல்லை. சிலதில் வந்து ஒரு உங்களுக்கு இந்த விளங்கி இருக்குது. நீங்கள் கடைசியாத்தான் அந்த ஒரு பெருக்கல்ல பிளவிட்ட நீங்கள்னா நான் அதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுத்தேன். சரியா? நான் அது துப்புரவா 0 போடல. நான் இப்ப எங்க பிளவிட்ட நீங்கள்ட்டு தெரியுதா எல்லாரும்? ஆமா சார். ஆமா சார். யூஜினா ஓகேயா? ஓகே சார். ஓகே. தில்ரோஷினி ஓகே சார். ரமேஷா, நாங்கள் கதை இப்ப நாங்கள் இந்த டெஸ்ட்கள் செய்யறது விளங்குதா? நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேப்பரை அனுப்பி விடுறேன். நீங்கள் அதை உங்களோட பாட்டில ஒருக்கா செய்துங்க. சரியா? ஓகே. அப்ப இப்படி இந்த இவ்வளவு செய்தேன்னா 4 புள்ளிகள் 2 புள்ளி 2 புள்ளி 2 புள்ளின்னு கொடுத்தேன். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பின்வரும் எண்களை வகுக்காமல் இது அநேகமான ஆக்கள் செய்திருக்கிறீர்கள். சரியா? சில பேர் உண்டை மட்டும் போட்டிருக்கிறீங்க. அதுக்கு நான் 1 புள்ளி கொடுத்தேன். 9ஆல் மீதியால் வகுப்படும் எண்களை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. ஒரு எண் வந்து விதுஷன் சொல்லுங்க. ஒரு எண் வந்து 9ஆல வகுப்படும் என்றால் அந்த எண் என்னவா இருக்கணும்? கடைசியில மீதி கடைசி எண் வந்து 9ஆல பிரிச்சா மீதி வராம இருக்கணும் சார். ஓ, அது சரி. அந்த எண்ணுக்குரிய இயல்பு என்ன? சரி, சரி. ஒரு எண்ணை நான் தாரேன், அது 2ஆல வகுப்படும் என்று எப்படி சொல்லுவீங்க? ஈஸியா பார்த்தோன்னா இந்த எண் 2ஆல வகுப்படும். கடைசியில இருக்க இலக்கங்களை பார்த்து சார். ஓ, கடைசியில இருக்கிற இலக்கம் 2ஆல வகுப்படும் என்றால் அந்த மொத்த எண்ணும் 2ஆல வகுப்படும். சரியா? ஓகே. அது மாதிரி இந்த 9ஆல வகுப்படும் என்றால் எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க? பார்த்தோன்னா ஓ, இந்த இலக்கம் 9ஆல வகுப்படும். நீங்கள் பிரிக்காமல் பார்க்கணும் சொல்லணும். அதுக்கு அந்த எண்ணுக்கு அப்படி இயல்பு என்ன சார்? அதுக்கு இலக்க சுட்டி காணணும் சார். ஓகே. ஓகே. இது விஷயம் தெரியுதா? இலக்க சுட்டி வந்து 9ஆல வகுப்பட்டால் அந்த எண் வந்து 9ஆல வகுப்படும். ஓகேடா? விளங்குதா? 9ஆல வகுப்படும். அப்ப நான் இந்த புத்தகத்துல நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இதுல வந்து நீங்கள் பக்கம் 33 பாருங்க. எண்ணொன்றின் ஒன்றிடத்து இலக்கம். ஒன்றிடத்து இலக்கம் வந்து ஒன்றிடத்து இலக்கம் 10 இடத்து இலக்கம் 100 இடத்து இலக்கம் எல்லாரும் தெரியுமா? திலுக்ஷினி தெரியுமா? திலுக்ஷினி, ஒன்றிடத்து இலக்கம் என்னன்னு தெரியுமா? நோவா? எஸ்ஸா? எஸ்ஸா? ஓகே. ஓகே, தெரியும். ஓகே. ஒன்றிடத்து இலக்கம் வந்து 2ஆல வகுப்படும் எனில் அந்த இலக்கம் 2ஆல் வகுப்படும். ஒன்றிடத்து இலக்கம் 0 அல்லது 5ஆல் வகுப்படும் எனில் அந்த எண் 5ஆல் வகுப்படும். ஒன்றிடத்து இலக்கம் 0ஆக இருப்பின் அந்த இலக்கம் 10ஆல் வகுப்படும். அது மாதிரி 9ஆல் வகுப்படும் என்றதை பார்க்கல வந்து
9ஆல் வகுபடும் என்று இலக்க சுட்டி 9ஆக இருப்பின் அந்த எண் 9ஆல் மிகுதியின்றி வகுபடும். சரியா லக்ஷான்? இது ஓகே, 9ஆல் வகுபடும். அது மாதிரி 6ஆல் வகுபடும் என்றால் ஒரு எண் 2ஆலும் வகுபடும் 3ஆலையும் வகுபடும் என்றால் அந்த எண் 6ஆல கட்டாயம் வகுபடும். சரியா? அதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. சரியா? ஒரு எண் 2ஆலும் வகுபடும் 3ஆலையும் வகுபடும் என்றால் அந்த எண் 6ஆல வகுபடும். சரியா? எண் ஒன்று 4ஆல் வகுபடும் என்றால் அது 2 அல்லது அதிலும் கூடிய இலக்கங்களை கொண்ட எண்ணொன்றின் கடைசி 2 இலக்கங்களும் 4ஆல் வகுபடும் எனில் அந்த எண் 4ஆல் வகுபடும். சரியா? அப்ப ஒவ்வொன்றுக்கும் இந்த பொழிப்பை பாருங்க. 40வது ஒவ்வொரு பக்க அதாவது ஒரு டெஸ்ட் டேக்குள்ள இந்த பொழிப்பை உங்களுக்கு இந்த உங்களுக்கு அந்த யோசனையில வச்சிருங்க. அந்த பொழிப்புல எல்லாம் அந்த ரூல்ஸா தெரியும். பக்கம் 40ல 2, 3, 4, 5, 6, 9, 10. சரியா? இந்த பொழிப்புல அப்படியே கிடக்குது. என்னென்ன இலக்கம் எப்படி வகுபடும் விதிகள் கிடக்குது. சரியா? இப்ப இதுல நாங்கள் இதுல நான் கேட்டது 2106 8342 5628 9990. சரி, இது யூஜினா சொல்லுங்க. இதுல எத்தனை 9ஆல மீதியின்றி வழிபடும் வகுபடும்? 2 சார். இதா இதா இல்ல சார். எது? 1வது 4வது சார். 1வது 4வது சார். 1 4. ஆமா சார். ஓகே, சரி. 1 4 தான் ஆன்சர். சரியா? சில பேர் 1 மட்டும் போட்டிருக்கிறீங்க. ஏனென்றால் 1 மாத்திரம். கௌஷிகன், 1க்கு இலக்க சுட்டி என்ன? விளங்கல? கேட்கல. இதுக்கு இலக்க சுட்டி என்ன? 2106. இதுக்கு இலக்க சுட்டி என்ன? கேட்கல. அவருக்கு திருப்பி சொல்லுங்க. 9. ஓகே, தில்ருஷினி சொல்லுங்க. இதுக்கு இலக்க சுட்டி என்ன? 9990. இதுக்கு இலக்க சுட்டி என்ன? அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல இருக்கிறீங்க. திருப்பி சொல்லுங்க. 9990. இதுங்க சார் சொல்றோம். இது இலக்க சுட்டி என்ன? சொல்றோம் சார். ஏழு சார். இல்ல, 9 சார். 9. ஓகே, சரியா. அப்ப 9. இது ரெண்டுக்கும் தான் இலக்க சுட்டி. நீங்கள் இதுக்கு இலக்க சுட்டி பாத்தீங்கன்னா 8 3 11 11 4 15 15 2 17 7 3 8. அப்ப அது 9ஆல வகுபடாது. அப்ப இது 9ஆல வகுபடாது. இதுக்கு இலக்க சுட்டியை பாத்தீங்கன்னா 5 மாறும் 11 11 2 13 13 மட்டும் 21 21 2 3 3. இதுவும் இலக்க சுட்டி 9 இல்லை என்றபடியா இதுவும் 9ஆல வகுபடாது. அப்ப வகுபடுறது 2106. இதுவும் தான் இலக்க சுட்டி 9. ஆகவே 9ஆல வகுபடும். சில பேர் அநேகமான ஆட்கள் இது சரியா செய்திருக்கிறீங்க. சில பேர் 1 மட்டும் போட்டிருக்கிறீங்க. அவைகளுக்கு ஒரு புள்ளி கொடுத்தன. சரியா? ஓகே, இது இதுல என்னமா இது கொஞ்சம் பேர் பிளவுபட்டு இருக்கிறீங்க. நான் பார்க்கிறேன். இதுல சில பேர் சரியா செய்திருக்கிறீங்க, சில பேர் பிளவுபட்டு இருக்கிறீங்க. பாப்போம் இருக்க. ஓகே, 1 9 உள்ள 4 எண் 6ஆல் வகுபடும் என்றில் வெற்றுக்கூட்டில் உள்ள இலக்கத்தை எழுதுக. சரியா?
ஆறால வகுப்படும் என்றால் கௌஷிகன் நாங்கள் இதுல இப்ப பார்த்தனாங்க என்ன ரூல்ஸ் வந்து ஆறால வகுப்படும் என்றா ஒரு இலக்கம் என்னவா இருக்கணும்? உங்களுக்கு மியூட்ல இருக்கிறீங்க, மியூட்ல இருக்கிறீங்க, திருப்பி எடுத்துட்டு சொல்லுங்க. ஒரு எண் இரண்டாலும் மூன்றாலும் வகுப்படும் ஆயின் அது ஆறால் வகுப்படும் சார். ஓகே, குட். அப்ப டிலுக்ஷன் இந்த எண் வந்து ரெண்டால வகுப்படுமா? முதல் எப்படி ரெண்டால வகுப்படுமா? ஓ சார். ஏனென்றால் ரெண்டு கடைசியா இருக்கு. என்ன ஒன்றாம் இடத்து இலக்கம் ரெண்டுபடியா ரெண்டாம் வகுப்படும். இனி பார்க்கணும் நாங்கள் மூன்றால வகுப்படும் என்றா பார்க்கணும். மூன்றால வகுப்படும் என்றால் இந்த 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 டேஷிலே என்ன வரணும் என்று பார்க்கணும். சரியா? இந்த டேஷிலே என்ன வரணும் என்றால் இதுல வந்து எப்படி யூஜினா சொல்லுங்க, இதுல லக்ஷான் சொல்லுங்க, இதுல வந்து என்ன வரணும்? இதுல வந்து டேஷ்ல என்ன வந்தால் இந்த மொத்த இலக்கமும் மூன்றால வகுப்படும் என்று பாருங்க. 0 சார். ஓகே, 0. ஏனென்றால் 9 2 11. இப்ப நான் இதை விட்டு பார்த்தேன் 9 2 11, 11 3 12, 12 2 1 3. அப்ப இதுக்கு சைவர் வந்தால் அல்லது சைவர் வந்தால் உங்களுக்கு அந்த இலக்கம் மூன்றால வகுப்படும். இப்ப சில பேர் 3 எழுதி இருக்கிறீங்க, 3 சரி. ஏனென்றால் வந்து 3 வரும். அப்ப 3 வந்தாலும் 3 2 3 5, 5 9 14, 14 3 15, 5 3 6, 6 என்றால் 6 மூன்றால வகுப்படும். மூன்றால போட்டிருக்கிறீங்க, அதுவும் சரி. ஓகே யூஜினா? சரி சார். ஓகே. அப்ப இந்த கேள்விகளை நீங்கள் முன்னுக்கு வைக்க யாரார் என்னென்ன பிளவிட்டு பார்க்க தெரியுதா உங்களுக்கு? ஆமா சார். இப்ப நீங்கள் இதுல எங்க பிளவிட்ட நீங்கள் என்றது தெரியுதா உங்களுக்கு? ஆமா சார். ஓகே, ஆமா சார். ஓகே. திருப்பி செய்தால் உங்களுக்கு திருப்பி இது இந்த இலக்க சுட்டி அநேகமா எல்லாரும் செய்திருக்கிறீங்க. அது வந்து 37 508 இலக்க சுட்டியாது, அது அநேகமா எல்லாரும் செய்திருக்கிறீங்க. சரியா? அது சரி. அடுத்தது வந்து அப்ப நான் அதை போயில்லை என்றால் அது கூட்டுறதுதான். 7 3 10, 10 5 15, 15 மட்டும் 23, 3 2 5. இது இந்த இலக்க சுட்டி 5. சரியா? இந்த 5 வராட்டி நீங்கள் பாருங்க ஏன் நீங்க 5 பிளவிட்டுறீங்களு பாருங்க. ஓகே விதுஷன்? ஓகே, சரியா. அடுத்தது வந்து நிமலனின் பிறந்த நாளுக்கு இது அநேகமானாக்க சரியா செய்திருக்கிறீங்கள். இது அநேகமானாக்க சரியா செய்திருக்கிறீங்க. நிமலனின் பிறந்த நாளுக்கு நண்பர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பெறப்பட்ட பென்சில் பொதிகளில் 150லும் குறைந்த ஆனால் 150க்கு கிட்டிய எண்ணிக்கையான பென்சில்கள் இருந்தன. அவற்றை ஒருவருக்கு 9 பென்சில்கள் வீதம் சமனாக பங்கிட முடியும் என்று நினைக்கிறார். அப்பொதியில் உள்ள பென்சில்களின் உயர் எண்ணிக்கை யாது? அப்ப வந்து உயர் எண்ணிக்கை யாதென்றால் 150லும் விட குறைவா இருக்கணும், ஆனால் 9ஆல வகுப்படக்கூடியதா இருக்கணும். ஏனென்றால் அவர் வந்து 9 பென்சில்கள் வீதம் வந்து பங்கிட முடியும் என்று நினைக்கிறார். அப்ப வந்து 9ஆல வகுப்படும் என்றால் இலக்க சுட்டி 9ஆல இருக்கக்கூடிய ஒரு இலக்கம் தான் தேவை. அப்ப 150லும் குறைவு 9ஆல இலக்க சுட்டி இருக்கிற என்றால் என்ன இலக்கம் வரணும் யூஜினா? 144. 144 தான் இரண்டால் வரும். வந்து 144 வயதாண்டேக்குள்ள வந்து 4 4 8 1 9. 145 பாத்தீங்க என்றால் திருப்பி அது 145 பாத்தீங்க என்றால் 5 4 9 3 10 1 வரும். பிறகு 2 3 4 வரும். பிறகு ஆக 144 தான் உங்களுக்கு வந்து 144 பென்சில்கள் தான் 9 வீதம் வந்து சரியா பங்கிடலாம்.
ஓகே, விளங்குதா? அப்ப நான் இதுல ஆன்சர் எல்லாருக்கும் விளங்குதா? நீங்கள் நீங்கள் முன்னுக்கு வச்சு உங்களோட பேப்பர் முன்னுக்கு வச்சு நீங்கள் பிழை என்றால் இதற்கா பாருங்க. சரியா? ஓகே சார். ஓகே, இந்த பாடம் வந்து கனவேர் வந்து இந்த பாடம் நான் ஒருக்கா திருப்பி நான் போறேன். இந்த காரணிகளும் மடங்குகளும் ஏனென்றால் வந்து நான் சில பேர் வந்து அதுக்கு நான் கேட்கிற விதம் உங்களுக்கு விளங்கு இல்லையா அல்லது என்னன்னு தெரியல. கன பேர் இதுல வந்து பிளவிட்டு இருக்கிறீங்க சில கேள்விகள்ல. சரி, இது வந்து சரியா செய்திருக்கிறீங்க. 60 முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதுக. 60 முதன்மை எண்கள் பெருக்கம் என்றால் லட்சம் சொல்லுங்க. என்ன முதன்மை எண்கள் பெருக்கம்? சார் 2 தர 2 தர 3 தர 5. சரி, குட். 2 தர 2 தர 3 தர 5. இது வந்து முதன்மை காரணிகள். அதாவது இனிமே சரியா செய்திருக்கிறீங்க எல்லாரும். வந்து அது அது வெராட்டி நீங்கள் ஒருக்கா பாருங்க. ஒருக்கா வந்து ஏன் வரையிலேண்டு எல்லாருக்கும் அது சரியா வந்ததா? உங்களுக்கு முன்னுக்கு வச்சு எல்லாருக்கும் சரியா வந்திருக்குதா அது? ஓகே, அடுத்தது வந்து 6, 12, 18 பொதுக்காரணிகளின் பெரியதை காண்க. அப்ப பொதுக்காரணிகளில் பெரியதை காண்க இன்றைக்குள்ள வந்து இதுல வந்து அது வந்து எத்தனை முறை இருக்குது? பொதுக்காரணிகளின் பெரியதை காண்க என்றால் வந்து முதன்மை காரணிகளை வச்சு காணலாம் அல்லது வந்து வகுத்தல் முறை முறை காணலாம். சரியா? இதுல 6, 12, 18 இது எப்படி நீங்கள் இதை சோல்வ் பண்ணுவீங்க? 6, 12, 18 இது வந்து நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் இதன் இருக்கிறீங்க, பிளவிட்டு இருக்கிறீங்க. முதல் வந்து காரணிகளால செய்வோம். சரியா? 6க்கு வந்து பொது காரணிகள் பெரியது. 6 வந்து என்னென்ன காரணிகள்? 2 தர 3 எழுதலாம். சரியா? 12 வந்து முதன்மை காரணிகளால் எழுதியக்குள்ள 2 தர இது லட்சம் சொல்லுங்க. என்னென்ன அடுத்த முதன்மை காரணி? 6 சார். 2 தர 6 சார். 6 முதன்மை காரணிகளா தரணும் எனக்கு. நான் முதன்மை காரணிகளை எழுதியக்குள்ள வந்து இப்ப நீங்க இப்படித்தான் எழுதுவீங்க. 12 பாக்கக்குள்ள முதல் வந்து முதன்மை காரணிக்கு 2 ஆல பிரிக்கலாம். சரியா? 6 என்னென்ன பிரிக்கலாம்? திருப்பியும் என்னென்ன அதி குறைஞ்ச முதன்மை காரணி என்ன பிரிக்கக்குள்ள? 2, 3. சரியா? பிறகு வந்து 3 வந்து அடுத்தது 2 ஆல பிரிக்க இயலாது. அதுக்கு அடுத்த முதன்மை காரணி என்ன? 3. கடைசியா 1. அப்ப 2 தர 2 தர 3 எழுதலாம். 6 வந்து முதன்மை காரணி இல்ல, முதன்மை எண் இல்ல. அப்ப 2 தர 2 தர 3 எழுதலாம். அது மாதிரி 18 திலுக்ஷினி சொல்லுங்க. 18 வந்து என்னென்ன முதன்மை காரணிகள்? 18 சார். 18க்கு 2 தர 2 தர 3. 2 தர 2 தர 18க்கு தானே சார்? 18. 2 தர 3 தர 3. 2 தர 3 தர 3. சரியா? இப்ப வந்து நான் கேட்ட பொது காரணிகளில் வந்து பெரியது ரெண்டுக்குள்ள வந்து என்ன செய்வீங்கள்? இந்த 3க்கும் கொமனானது என்ன? இந்த 2. அப்ப 2 தர 2 தர 2. அப்ப சாரி, இந்த 3க்கும் கொமனானது 2. பிறகு இன்னொரு கொமனானது வந்து 3. 3ம் கோமனா இருக்கு, 2ம் கோமனா இருக்கு. அப்ப 2 தர 3 6. அந்த 6 தான் வந்து இந்த 6 வந்து 6க்கும் 12க்கும் 18க்கும் இடப்பட்ட பொது காரணிகளில் வந்து பெரியது. இது வந்து கனவே பிளவிட்டு இருக்கிறீங்களா? என்னதுக்கு பிளவிட்டு? நீங்கள் உங்களுக்கு பாக்குறீங்களா? நீங்கள் ஏன் பிளவிட்டு நீங்கள்? இந்த இது விட வந்து 6 விதிஷன் விளங்கிச்சுதா? இது ஆமா சார். எப்படி காண்றேன்னு தெரியுமா? அப்படி நான் பொது காரணிகளில் பெரியதென்று கேட்டா எப்படி காண்றேன்னு தெரியுமா? தெரியும் சார்.
ஓகே, இதுல வந்து நான் கேட்டது பொது காரணிகள் பெரியதை காண்க. அடுத்தது நான் கேட்கிறது வந்து 9, 27 எண்களின் பொது காரணிகளை வகுத்தல் முறையில் காண்க என்று குறிப்பிட்டு கேட்டிருக்கிறேன். வந்து வகுத்தல் முறையில் காண்க என்றைக்குள்ள நீங்கள் வகுத்தல் முறையை நீங்கள் செய்து காட்டி இருக்கணும். சில பேர் வந்து அந்த ஆன்சரை மட்டும் எழுதி இருக்கிறீர்கள், வகுத்தல் முறையை காட்டே இல்லை. லக்ஷான் சொல்லுங்க. 9, 22 நான் வகுத்தல் முறையில காட்டுகின்றேன். நான் இதோட முடிக்கிறேன், நான் அடுத்த முறை கிளாஸ்ல செய்கிறேன். 9, 27 என்றால் வகுத்தல் முறையில காண்ற என்றால் முதல் வந்து இது வந்து 2ஆல வகுக்க இயலாது, 3ஆல தான் வகுக்கலாம். 3 அதுக்கடுத்த முதன்மை எண் 3, 3, 9. அப்புறம் அதை வந்து அடுத்ததை வந்து 3ஆல வகுக்கலாம், 1, 3. இதை வந்து இந்த இந்த ரெண்டையும் வகுக்கக்கூடிய முதன்மையான ஒன்றும் இல்லை. ஆக வந்து அப்ப இவ்வளவுதான் 3, 3. அப்ப வந்து 3 தர 3 9. இதான் வகுத்தல் முறையில நீங்க வகுத்து காட்டி இருக்கணும். வந்து 9, 27 வகுத்தா வந்து இதுக்கு பொது காரணிகள் பெரியது வந்து 3 தர 3 9. இதான் ஆன்சர். இதுல வந்து நீங்க பாக்குறீங்களா? இதுல என்ன 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 பிளவிட்டு நீங்களன்னு பாத்துறீங்களா? ஆமா சார். வகுத்தல் முறை மூலம் நான் செய்ய வேண்டியது நான் ஸ்பெசிபிக்கா கேட்டால் வகுத்தல் முறையில செய்யணும். ஓகே சார். அந்த வகுத்தல் முறை நீங்க காட்டி இருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்னென்ன வகுத்தல் முறை என்றைக்கு நீங்க வகுத்தல் முறையை காட்டே இல்லை. சரியா? ஓகே, இப்ப இந்த கிளாஸ் இதோட முடிப்போம். இதுல வந்து பார்த்தேன்னா அடுத்த முறை நான் கிளாஸ்ல வந்து இதுல 2, 3 கேள்விகள் இன்னும் இருக்குது. ஒரு வசன கணக்கு இருக்கு, அது வந்து கனிமான பேர் பிளவிட்டு இருக்கிறீங்க. வந்து செவ்வக வடிவிலான சதுர எண்கள் வந்து அநேகமான பேர் பிளவிட்டு இருக்கிறீங்க. நான் என்னென்று பார்ப்பேன். அதுல வந்து இன்னும் ஒரு 2 கேள்வி இருக்குது. 12, 18 கோமாசி பொது மடங்குகளில் சிறியது. 4, 18, 12 போமாசி மறு வசன கணக்கு. அந்த 2, 3 கணக்கையும் எடுத்து போட்டு திருப்பி நான் வந்து சுட்டிகளையும் ஒருக்கா பார்த்துட்டு அடுத்தது வந்து இந்த காலங்கள்ல போவோம். சரியா? ஓகேயா? ஓகே, நாங்க இந்த டெஸ்ட் இன்றைக்கு நான் திருப்பி இந்த டெஸ்ட் திருப்பி எடுத்தது வந்து பிரயோசனமா இருந்தது உங்களுக்கு? விதிஷன் ஓகேயா உங்களுக்கு? நீங்க எங்கெங்க பிளவிட்டு நீங்க பாத்துனீங்களா? அப்ப ஓகேயா? இப்ப திருப்பி தந்தா 100 எடுக்கலாமா? ஓகே, கௌஷிகன் விளங்கிச்சுதா? ஆமா சார். ஓகே, லக்ஷான் விளங்கிருச்சு சார். விளங்கிச்சுதா? டிலுக்ஷினி அப்புறம் அடுத்த டியூஸ்டே சந்திப்போம். ஓகே, பாய் சார். பாய் பாய்.